அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம ஜனவரி 10, 2021 அன்று நடைபெற்ற மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம். இதற்கு முன்பு நடைபெற்ற நடப்பு நிகழ்வுகளுடைய PDF கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ வாங்க இந்த வகுப்புக்குள்ள போலாம். சோ ஜனவரி 16 முதல் கொரோனா தடுப்பூசி போடப்பட இருக்கிறது. அதாவது கொரோனா தீநுண்மி பாத்தீங்கன்னா ஜனவரி 30ஆம் தேதி தான் நம்முடைய இந்தியாவில் கேரளா மாநிலத்துல முதல் முறையாக ஒரு நோயாளியிடம் கண்டறியப்பட்டது. எந்த டேட் அப்படின்னா ஜனவரி 30, 2020. சோ அந்த நோயாளி கண்டறியப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது. இந்த ஒரு வருஷம் கேப்ல நம்ம 2 தடுப்பூசிகளை கண்டுபிடிச்சிருக்கிறோம். முதல் தடுப்பூசி எது அப்படின்னா கோவேக்சின். இது முழுக்க உள்நாட்டு தயாரிப்பு. இந்த கோவேக்சின் யார் இதை தயாரிச்சாங்க அப்படின்னா பாரத் பயோடெக் நிறுவனம் தயாரிச்சது. அதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கோவிஷீல்டு. கோவிஷீல்டு யார் தயாரிச்சாங்க அப்படின்னா பிரிட்டனுடைய, அதாவது இங்கிலாந்தினுடைய அஸ்ட்ராஜெனகா நிறுவனம் மற்றும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இது ரெண்டுமே சேர்ந்து உருவாக்குச்சு. அது சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பாத்தீங்கன்னா பரிசோதனை செஞ்சு ரெண்டுமே இப்ப மத்திய அரசால அப்ரூவ் செய்யப்பட்டிருக்கு. ஒன்னு கோவேக்சின், இன்னொன்னு கோவிஷீல்டு. இந்த 2 தடுப்பூசிகளுக்கான ஒத்திகை ஆல்ரெடியே பாத்தீங்கன்னா நடைபெற்று விட்டது. எப்படிலாம் ஊசி போடணும், சோ அதாவது தடுப்பூசி போட வர்ற நோயாளிகளையோ இல்ல தடுப்பூசி போட வர அனைத்து மக்களையும் எப்படி உட்கார வைக்கணும், தடுப்பூசி போடப்பட்டவர்களை எப்படி கையாளணும் அப்படின்ற ஒத்திகை பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்தியா முழுக்கவும் பாத்தீங்கன்னா நடைபெற்று முடிந்து விட்டது. சோ இப்போ பாத்தீங்கன்னா அந்த பயிற்சி பெற்ற வல்லுநர்களால் இப்ப நமக்கு தடுப்பூசி போடப்பட இருக்கிறது. என்னையிலிருந்து அப்படின்னா ஜனவரி 16 முதல் தடுப்பூசி போடப்பட இருக்கிறது. முதல்ல பாத்தீங்கன்னா சுகாதார பணி தொழிலாளர்களுக்கு போடப்பட இருக்கிறது. அதற்கு அடுத்தது முன்கள பணியாளர்கள், அதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் இணை நோயாளிகளுக்கு. சோ இப்படி பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தடுப்பூசி போடப்பட இருக்கிறது. எந்த டேட் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க, ஜனவரி 16ஆம் தேதி முதல். சோ ஜனவரி 16ஆம் தேதி முதல் முதல் கட்டமாக 3 கோடி சுகாதார பணியாளர்களுக்கு செலுத்தப்பட இருக்கிறது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கோவின் வலைதளம் பாத்தீங்கன்னா உருவாக்கப்பட்டிருக்கு, செயலியும் உருவாக்கப்பட்டிருக்கு. இதனுடைய பயன்பாடு என்னன்னா, கொரோனா தடுப்பூசி சேமிப்பு, விநியோகம், தடுப்பூசியை எடுத்துக்கொள்ளும் நபர்களின் விவரங்கள் உள்ளிட்டவற்றை கண்காணிப்பதற்காக உருவாக்கப்பட்ட வலைதளம் மற்றும் செயலி. இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க உங்களுக்கு தடுப்பூசி போடணும் அப்படின்னா அதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க எந்த இடத்துல எந்த டேட்ல நீங்க தடுப்பூசி போட்டுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு மெசேஜா வந்துடும். சோ நீங்க அந்த டைம்ல அந்த இடத்துக்கு போயிட்டு தடுப்பூசியை போட்டுக்கலாம். சோ உங்களுடைய விவரமும் பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் செய்யப்படும் இந்த கோவின் வலைதளம் மற்றும் செயலி மூலமாக. சோ தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களை கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. சோ இதுதான் முக்கியமான விஷயம். ஜனவரி 16 முதல் கொரோனா தடுப்பூசி போடப்பட இருக்கிறது. அது சம்பந்தமான விஷயங்கள் மற்றும் அது சம்பந்தமான செயலி இது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா நம்ம குரூப் 1 தேர்வுல கொரோனா சம்பந்தமா எவ்வளவு கேள்விகள் கேட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும். அதனால கண்டிப்பா வரக்கூடிய தேர்வுல கொரோனா சம்பந்தமான கேள்விகள் அதிகம் இடம்பெற வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்த கேள்வி, கமலா ஹாரிஸ் செய்தி தொடர்பாளராக இந்திய அமெரிக்க நியமிக்கப்பட உள்ளார். சோ கமலா ஹாரிஸ் மற்றும் ஜோ பைடன் பாத்தீங்கன்னா அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றாங்க. பழைய அதிபர் யார் அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் பழைய அதிபர். பழைய துணை அதிபர் யாருன்னா மைக் பென்ஸ். இவங்க பாத்தீங்கன்னா பழைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், பழைய துணை அதிபர் மைக் பென்ஸ். இது அமெரிக்காவுடைய பழைய அதிபர்கள். இப்போ புதுசா பாத்தீங்கன்னா ஜனவரி 20, 2021 யார் பதவியேற்க போறாங்க அப்படின்னா புதிய அதிபராக ஜோ பைடனும் புதிய துணை அதிபராக கமலா ஹாரிஸ், இந்திய வம்சாவளியை சேர்ந்த கமலா ஹாரிஸ். இவர்கள் இருவர் தான் பாத்தீங்கன்னா பதவி ஏற போகிறார்கள். சோ இதற்கான தேர்தல் எப்பொழுது நடைபெற்றது அப்படின்னா நவம்பர் 3ஆம் தேதி நடைபெற்று முடிந்தது. நவம்பர் 3, 2020 நடைபெற்று முடிந்தது. இவர்களுக்கான பதவியேற்பு ஜனவரி 20, 2021 நடைபெற இருக்கின்றது. இந்த கமலா ஹாரிஸ் பதவியேற்றவுடனே அவருக்கு செய்தி தொடர்பாளராக ஒரு இந்திய அமெரிக்கர் நியமிக்கப்பட உள்ளார். அவர் யார் அப்படின்னா சபரீனா சிங் என்பவர் நியமிக்கப்பட உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகேங்களா? சோ அதிபர் தேர்தலை பத்தியும் ஓரளவு சொல்லிட்டேன். சோ அந்த அதிபர் தேர்தலை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள துணை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள
கமலா ஹாரிஸும் எப்படி வந்து பாத்தீங்கன்னா எந்த டேட் வந்து பாத்தீங்கன்னா அவர் பதவியேற போறார் அப்படின்றத சொல்லிட்டேன். அவர் பதவியேறின பின்னர் செய்தி தொடர்பாளராக நியமிக்கப்படவுள்ள இந்திய அமெரிக்கர் யார் அப்படின்னா சபரினா சிங். இதையெல்லாம் முக்கியமா நீங்க குறிப்பெடுத்து வச்சு ஞாபகம் வச்சுக்கணும். அதற்கடுத்த முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ், 16வது வெளிநாடு வாழ் இந்திய தின மாநாடு ஜனவரி 9 நடத்தப்பட்டது. இந்த ஜனவரி 9 என்ன ஒரு முக்கியமான நாள் அப்படின்னா வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அப்படின்னு சொல்லுவோம். பிரவாசி பாரதிய திவாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1915 ஜனவரி 9 தென்னாப்பிரிக்காவில் இருந்து காந்தி மீண்டும் இந்தியாவிற்கு திரும்பிய நாள் தான் வந்து பாத்தீங்கன்னா 1915 ஜனவரி 9. சோ அதற்கு பின்னர் தான் வந்து பாத்தீங்கன்னா விடுதலையில வந்து நம்முடைய சுதந்திர போராட்டம் ஒரு புதிய புத்துணர்ச்சியை பெற்றது. அதனால அவர் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு திரும்பிய நாளை வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அப்படின்னு சொல்றோம். கிட்டத்தட்ட அவர் தென்னாப்பிரிக்காவில் 2 தசாப்தமாக அவர் அங்கு இருந்தார். தசாப்தம்னா 20 வருஷத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அவர் அங்கு இருந்தார். அதுக்கப்புறமா ஒரு 1915 ஜனவரி 9 தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு திரும்புறார். அதனை நினைவு கூறும் விதமாக ஆண்டுதோறும் நம்ம என்ன பண்ணோம்னா வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் கொண்டாடுறோம். அதாவது பிரவாசி பாரதிய திவாஸ் கொண்டாடுறோம். சோ இதற்கான மாநாடு வந்து பாத்தீங்கன்னா நடைபெற்றது. சோ 16வது வெளிநாடு வாழ் இந்திய தின மாநாடு ஜனவரி 9 நடைபெற்றது. இதில் முக்கியமான விஷயம் யாருன்னா சிறப்பு விருந்தினராக யார் கலந்து கொண்டாங்கன்னா சுரினாம் அதிபர் சந்திரிகா பிரசாத் சந்தோக்கி என்பவர் கலந்து கொண்டார். இதுதான் கேள்வி கேட்கப்படக்கூடிய ஏரியா. இந்த 16வது வெளிநாடு வாழ் இந்திய தின மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் அப்படின்னா சுரினாம் அதிபர் சந்திரிகா பிரசாத் சந்தோகி என்பவர் கலந்து கொண்டார். இந்த 16வது வெளிநாடு வாழ் இந்திய தின மாநாட்டுடைய மைய கருத்து என்னன்னா தற்சார்பு இந்தியாவுக்கு பங்களிப்பு. தற்சார்பு இந்தியாவுக்கு பங்களிப்பு என்பது நடப்பு ஆண்டுக்கான வெளிநாடு வாழ் இந்திய தினத்தின் மைய கருத்து. சோ கொஸ்டின் ஏரியா எது? சிறப்பு விருந்தினர் யாரு? இதனுடைய மைய கருத்து எது? தற்சார்பு இந்தியாவுக்கு பங்களிப்பு என்பது இந்த பிரவாசிய பாரதி திவாஸ் தினத்துடைய மைய கருத்து. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம். இந்த 1915 ஜனவரி 9 நீங்க மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், எப்பவுமே மறக்காது. அதற்கடுத்த கேள்வி, அதற்கடுத்த முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ், முன்னாள் மத்திய அமைச்சர் மாதவ் சிங் சோலாங்கி மறைவு. இவர் எந்த கட்சியை சார்ந்தவர் அப்படின்னா காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர். இவர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர், குஜராத் மாநிலத்தை சார்ந்தவர். இவர் குஜராத் முதல்வராக கிட்டத்தட்ட 3 முறை பதவி வகித்தவர். மாதவ் சிங் சோலாங்கி குஜராத் முதல்வராக கிட்டத்தட்ட 3 முறை பதவி வகிச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாம 1991-92 ஆண்டுகளில் வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் பதவி வகித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகேங்களா? குஜராத் முதல்வரா 3 முறை பதவி வகிச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாம 1991-92 ஆண்டுகளில் வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் பதவி வகிச்சிருக்கிறார். இவர் வந்து பாத்தீங்கன்னா தற்போது காலமாக கிட்டத்தட்ட 93 வயசு ஆகுதவருக்கு அவர் வந்து காலமாக இருக்கிறாரு. சோ அவர் எந்த கட்சியை சார்ந்தவர்னா காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர். சோ யார் யார் முக்கியமான தலைவர்கள் மறைவானாங்கன்னா அதை பத்தியும் நம்ம படிச்சாகணும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதை பத்தியும் கேள்விகள் நிறைய முறை கேட்டிருக்காங்க டிஎன்பிசில. அதனால தெளிவா தெரிஞ்சு வச்சுங்க. அதற்கடுத்த முக்கியமான நடப்பு நிகழ்வு, கடல்சார் ஆராய்ச்சி கப்பல் சாகர் அன்வேஷிகாவை இந்தியாவிற்கு அர்ப்பணித்தார். யாரு? மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன். இப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். இந்த தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறப்பதான் இந்த நிகழ்வு நடந்திருக்குது. தேசிய கடல் தொழில்நுட்ப கழகத்தின் சாகர் அன்வேஷிகா என்ற ஆராய்ச்சி கப்பலை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் நாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்த கப்பல் வந்து எந்த திட்டத்தின் கீழ் கட்டமைக்கப்பட்டதுன்னா பிரதமரின் சுயசார்பு இந்தியா என்ற திட்டத்தின் கீழ் கட்டமைக்கப்பட்டது. அந்த கப்பலின் பெயர் என்னன்னா சாகர் அன்வேஷிகா. ஞாபகம் வச்சுங்க, சாகர் அன்வேஷிகா. அவர் எந்த இடத்திலிருந்து இந்த நாட்டுக்கு அர்ப்பணிச்சார் அப்படின்னா சென்னையில இருந்து. இப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாடுல கலந்துக்கிட்டாரு. தமிழ்நாடுல தான் அவர் இப்ப இருக்கிறார். சோ அந்த நிகழ்வின் போது அந்த சென்னையில இருக்கிறதால, தமிழ்நாட்டில் இருக்கிறதால அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த நிகழ்வையும் அவர் செஞ்சு முடிச்சிருக்கிறார். சோ அந்த கப்பலின் பெயர் பாருங்க, சாகர் அன்வேஷிகா. ஓகேங்களா? சோ இந்த பதிவுல வந்து பாத்தீங்கன்னா பல முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம
பார்த்திருக்கிறோம். கொஞ்சம் தெளிவா நீங்களும் நோட்ஸ் எடுத்து வச்சுங்க. இந்த பிடிஎஃப்பும் நம்மளுடைய வலைதளத்துல இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அந்த லிங்க்ல நீங்க போனீங்கன்னா ஜனவரி 1ல இருந்து ஜனவரி 10 வரையிலும் எல்லா பிடிஎஃப்ஸுமே இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுங்க. கண்டிப்பா நம்ம மாசத்துக்கு 2 முறை கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் ஃப்ரீயா நடத்த போறோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா அப்படியே மாசம் மாசம் அப்படியே சேர்த்துக்கிட்டே வந்து கடைசியா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்க முடியாது. ரொம்ப கஷ்டம். டெய்லி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா போதும். நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல சூப்பரா ப்ரிப்பேர் ஆயிடலாம். அது மட்டும் இல்லாம நாங்க டெஸ்ட்டும் நடத்த போறோம் ஃப்ரீயாவே. ஸோ இதை படிச்சுட்டு நீங்க டெஸ்ட் எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலை மிச்சமாகும். கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கு உண்டான வேலை மிச்சமாகும். ஸோ அடுத்த ஒரு முக்கியமான பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.